தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள அண்மை செய்தி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்பு திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்செந்தூர் கோயில் முன்பு கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை திருச்செந்தூரிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், இப்ப திருச்செந்தூர் கோயில்ல கடல் சீற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை பெறுவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடிய பின் முருகனை வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பௌர்ணமி நாளினை முன்னிட்டு தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முன்பே இருக்கக்கூடிய கடலானது தற்பொழுது அதிக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. எந்த பௌர்ணமி நாளிலும் இல்லாமலும் இம்முறையாக இன்று அதிக அளவில் கடல் அலைகள் எழும்பி கடல் சீற்றமானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலில் இருந்து தற்போது 100 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீரானது வேகமாக கடல் அலைகளுடன் வெளியேறி வந்த வண்ணம் உள்ளது. இதனால் கோவில் முன்பு கடல் அலைகள் கரையை தாண்டி வந்ததால் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் அதிகப்படியான கடல் நீர் கரையை தாண்டி வேகமாக வெளியேறி உள்ளதால் கடற்கரையில் வியாபாரம் செய்ய வைத்திருந்த அந்த கடைகளுக்குள் கடல் நீரானது புகுந்துள்ளது. கடல் சீற்றத்தால் தற்போது கடலில் வெளியேறி வந்துள்ளதை கூட பக்தர்கள் பொருட்படுத்தாமல் வழக்கம் போல் கடலில் புனித நீராடி உற்சாகத்துடன் குடும்பத்துடன் மகிழ்ந்து வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆனந்த்.